வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் குரு பயிற்சி பலன்கள் 2026 நம்ம தினமும் ஒரு ராசியை பத்தி பார்த்துட்டு வரோம். குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். காரணம், குரு தான் நவ கிரகங்களில் பரிபூரண சுபகிரகம். அவர் ஒருத்தரோட பிறந்த கால ஜாதகத்துல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டா வாழ்க்கையில 75% வெற்றி, அவங்க நினைச்ச வாழ்க்கையை இந்த குருவே கொடுத்துருவார். மீதி 8 கிரகங்களுக்கு வெறும் 25% வேலை தான். அப்படிப்பட்ட குருவுக்கு ஜோதிடத்துல சொல்லக்கூடியது குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி புண்ணியம். ஏன் இதெல்லாம் சொல்றோம்? குருதான் தங்கத்தை கொடுக்கக்கூடியவர், குருதான் திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவர், குருதான் விஐபிகளின் அறிமுகத்தை தரக்கூடியவர், எல்லாத்தையும் விட கட்டுக்கட்டாக பணத்தை குறிக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் தான் பதவியை தரக்கூடியவர், திருமணத்தை அமைத்து தரக்கூடியவர், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர், நல்ல நபர்களை நம்ம வாழ்க்கையில அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடியவரும் குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு பெயர்ச்சி ஆகிறாருனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்ம வாழ்க்கையில நிறைய சிக்கல் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்குன்னா முதல்ல நம்ம நினைக்கிறது குரு பயிற்சி எப்ப வருதோ, அடுத்த குரு பயிற்சியாவது நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றியை தருமா அப்படின்னு நினைப்போம். அதுக்கு எல்லாம் காரணம் குருவின் சுப பலன்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அப்படிப்பட்ட குரு நம்ம வாழ்க்கையில கடந்த காலங்களில் நடக்காத விஷயங்களை நடத்தி வைப்பாரா? தடைப்பட்ட விஷயங்களை நமக்கு இப்ப வேகப்படுத்துவாரா? அல்லது நம்ம ஏற்கனவே தொடங்கின விஷயங்கள் பெருசா வளராம இருக்கு, அதை வளர்த்துவாரா? அல்லது சுப நிகழ்ச்சியை நடத்துவாரா? குழந்தை பாக்கியத்தை தருவாரா? அல்லது தொழில் வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி எதிர்பார்த்து காத்திருக்கும், அது நமக்கு கிடைக்குமா? அல்லது குருவின் அருளால் நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பம் அமையுமா? சிக்க வைத்த பணமோ பொருளோ சொத்தோ நமக்கு திரும்ப கிடைக்குமா? நீண்ட கால ஆசை நனவாகுமா? அதையெல்லாம் வேண்டாம், ஒரு நிம்மதியான வாழ்க்கையாவதும் இந்த குரு பயிற்சியில கிடைக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருக்கிறது ரொம்ப நியாயமான எதிர்பார்ப்பு. நான் பெருசா பொன்பொருள் கேட்கலைங்க. ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருந்தா போதும், இல்ல ஒரு நிம்மதி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களோட ஆசையை இந்த குரு பெயர்ச்சி நிவர்த்தி செய்யுமா, பூர்த்தி செய்யுமா? உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய இந்த குரு பெயர்ச்சியாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமாங்கிறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்துடலாம். இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல நீங்க ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணாலும் சோசியல் மீடியாவில், அது இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் அனுப்பலாம், ஃபேஸ்புக் குரூப்லேயும் அனுப்பலாம். அதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு காமிக்கும். மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். பல்வேறு தருணங்களில் மிக மிக அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய மகர ராசிக்கு கடந்த காலங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. நம்பியவர்களோட நிறைய பேர்த்தோட சுயநலத்தினால் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும், சிலருக்கு வேதனைகள் ஏற்பட்டது. நம்பி உதவி செஞ்சவங்க கூட அந்த உதவியின் பலனை கூட உணராம நம்மளை எடுத்தறிஞ்சு பேசிய நிலைமை. ஏன், குடும்பம் கூட நிறைய நபர்களுக்கு ஆதரவா இல்லாத ஒரு விரக்தியை நீங்க சந்திச்சிருக்கலாம். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி கட்டாயமாக ஏற்றத்தை தரும், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையையும் திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரும். மகர ராசியில் நீங்க உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு முக்கிய விஷயத்தை நடத்தி வைக்கும். உங்கள் கனவை நனவாக்கும் ஒரு யோகம் நிறைந்த, அதிர்ஷ்டம் நிறைந்த, குருவின் அனுகிரகம் பெற்ற, இறைவனின் ஆசி பெற்ற ஒரு அற்புத குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவுக்கு மேல திருக்கணிதத்தின்படியும் 26ஆம் தேதி மே மாதம் வாக்கியத்தின்படியும் இந்த குரு பயிற்சி நடக்குது. இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு உச்சம் பெற நாள்ல மகா குரு பயிற்சி ஆகும்னு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறக்கூடிய இந்த மகா குரு பயிற்சி ஆகத்துல நீங்க உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த குரு பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு வேகமாக கிடைக்கணும். குருவருள் இருந்துட்டாலே திருவருள் சொல்லக்கூடிய இறைவனின் அருளும் திருமகளின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும்.
அப்ப கண்டிப்பாக உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட கோரிக்கை என்னங்கிறத வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டீங்கன்னா இந்த மகா குரு பெயர்ச்சி யாகம்னு சொல்லக்கூடிய 12 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய இந்த மகா குரு பெயர்ச்சி யாகத்துல உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு இலவசமாக சங்கல்பம் செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். உங்கள் கோரிக்கையை அன்னைக்கு அஷ்டலட்சுமி நவகிரகத்திடம் கருவறையிலும் இந்த ஹோமத்திலும் சங்கல்பம் செய்யப்படும். அதற்கு நீங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட இமீடியட் கோரிக்கை என்ன அதை பதிவிடுங்க. அதே மாதிரி மகாலட்சுமியின் சக்தி வாய்ந்த மூல மந்திரம், எளிய மந்திரம், பவர்ஃபுல்லான மந்திரம் அப்படின்னா அது ஜெய் மகாலட்சுமிங்கிறது தான். அதை நினைச்சு உங்களோட என்ன கோரிக்கையோ அதை பதிவிட்டுடுங்க. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரோட பெயரையும், ஒவ்வொருத்தரோட பெயர், ராசி, நட்சத்திரத்தையும் ஒரு கமெண்ட்ங்கிற விதத்துல இங்க எத்தனை கமெண்ட்ல வேணாலும் பதிவிடலாம். அனைவரின் பெயரும் அர்ச்சனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இந்த ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு வருடத்திற்கு உங்கள் ராசியை குரு பார்க்க போறார். எங்கே இருந்து பார்க்க போறார்? 7ஆம் இடமான சமசப்தம பார்வையில, அதாவது உங்க ராசிக்கு சமசப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடக ராசியிலிருந்து பார்க்கிறார். எப்படிப்பட்ட பலத்தோடு பார்க்கிறார்? உச்சம் பெற்று 200% வலிமையோடு பார்க்கிறார். அடுத்தது அவர் எங்கே பார்க்கிறார்? தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஸ்தானம், உங்கள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானமான விருச்சிக ராசியை தன் 5ஆம் பார்வையால் பார்க்கிறார். அடுத்தது தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார், மீன ராசியை. அந்த மீன ராசி குருவின் வீடு. அங்கே உங்களோட ராசிநாதன் சனி அமர்ந்திருக்கிறார். அடுத்த குரு பெயர்ச்சி வரைக்குமே சனி பகவான் அங்கேயே அமர்ந்திருக்கார். அப்ப உங்க ராசிநாதன் குருவின் வீட்டில், குருவின் பார்வையில், உச்சம் பெற்ற பார்வையில் இருக்கிறார். அப்ப என்ன பலன்கள் கிடைக்கும்? அடுத்தது டிசம்பர் 6ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அதுல ராகு பகவான் உங்கள் ராசிக்குள் வந்து நுழைய போறார். அப்ப அதையும் வைத்து இந்த ஒரு வருட குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, இது என்னென்ன வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகுது. முதல்ல உங்க ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிருச்சு. தீர்க்க முடியாத சிக்கல், இடியாப்ப சிக்கல், யாராலையும் சரி செய்ய முடியாத பிரச்சனையை கூட நீங்க முன்னின்று சரி செய்யலாம். மற்றவங்க வாழ்க்கையிலையும் சரி, உங்களோட வாழ்க்கையிலும் சரி, உங்களோட பிசினஸ்ல பார்ட்னரோட பிரச்சனை இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தில் எந்த விதமான வழக்கு நடந்தாலும் வெற்றி கட்டாயம் உங்கள் வசமாகும் ஒரு யோகத்தை குரு ஏற்படுத்தி தருவார். 7ஆம் இடத்தில் அமரும் குரு அது திருமணஸ்தானம், கலத்திரஸ்தானம். அப்ப கட்டாயம் திருமணத்துக்கு வரன் கிடைக்கல, நம்ம ரொம்ப நாளா வரன் பார்க்கிறோம், வயசாயிடுச்சு, இப்ப நான் வரன் பார்க்கறதையே விட்டுட்டேன்னு விரக்தியில் இருக்கக்கூடிய மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் குறிச்சு வச்சுக்கிங்க. உங்களுக்கான வாழ்க்கை துணை உங்களை தேடி வரும் ஒரு அற்புதம் இந்த குரு பயிற்சியில் நடக்கும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரலாம். விவாகரத்து வழக்குல வெற்றி கிடைக்கும். நீங்க பிசினஸுக்கு புதுசா ஒரு பார்ட்னரை சேர்த்தணும் அல்லது பார்ட்னர்ஷிப்போட ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த காலகட்டம் ஏற்றம், அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் பலனை தரும். காரணம், முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அங்கே உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். அப்ப நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் பலனை தரும். நீங்க தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியா, வியாபாரத்தை பெரிதுபடுத்தும் முயற்சியா, வேலை மாற்றமா, அல்லது பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கு அப்ளை பண்ணணுமா, நிறுவனத்தையே நீங்க மாத்திக்கணுமா, வேலைக்கு மாத்திக்கலாம். உங்களோட பிசினஸ்ல ஏதாவது ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் போறீங்களா, அது பேங்க் லோனோ அல்லது கவர்மெண்ட் சப்சிடியோடவோ, எப்படி போகணும்னாலும் உங்க முயற்சி பலன் தரும். இவ்வளவு நாள் முயற்சி நடக்கலைங்க, நான் கடந்த ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி ஒரு லோன் அப்ளை பண்ணலாம்னு நினைச்சேன், ஒரு மிஷின் வாங்கலாம்னு நினைச்சேன், ஒரு டெக்னாலஜி வந்து என்னோட பிசினஸ்ல நான் வந்து அதை வந்து புகுத்தணும்னு நினைச்சேன், எதுவுமே பலன் தரலையே. நிறைய பேங்க் லோன்லாம் டிக்ளைன் கூட ஆயிடுச்சே. கவலையே படாதீங்க, இந்த குரு பயிற்சியில டிக்ளைன் ஆனதை விட்டுடுங்க, இப்போ அப்ளை பண்ணுங்க, லோன் கிடைச்சிடும். கவர்மெண்ட் சப்சிடிலாம் வந்து நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படின்னு சொல்லிட்டாங்களா, இப்போ போய் ட்ரை பண்ணுங்க, அது எல்லாமே உங்களுக்கு முறையா கிடைச்சிடும். பல்வேறு யோக பலன்கள் கிடைக்கும். நீங்க உங்க தொழிலை வந்து வேற மாநிலத்துக்கு, வேற மாவட்டத்துக்கு அல்லது இன்னொரு ஊருக்கு விரிவுபடுத்தணுமா, கண்டிப்பா இப்ப செய்யலாம். புதுசா தொழில் தொடங்கணுமா, ரொம்ப நாளா வேலைக்கு போறேங்க, தொழில் தொடங்கலாம்னா என்னமோ ஒரு மனக்குழப்பம் இருக்குங்க, எப்படி தொடங்கலாம், எப்படி போகுமோன்னு நினைக்கிறீங்களா? நாளும் கோளும் சிறப்பாக இருக்கும் நேரத்திலும், கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்கும் நேரத்தில் தொடங்கும் எல்லா விஷயங்களும் வெற்றியில் முடிவடையும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்கிறார். அவருக்கு குருவின் உச்சம் பெற்ற பார்வை கிடைக்குது. அப்ப தொழில் வியாபாரம் தொடங்கும் புதிய முயற்சிகளும் பலனை தரும்.
பல புதிய பிசினஸ் ஆண்டர்பிரனர்ஸ் உருவாவார்கள். பழைய பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் இருந்த மந்த நிலைமையும் அதில் இருந்த சுணக்கமும் நீங்கும். உங்களுக்கு பண வரவில் இருந்த தடைகள் விலகிவிடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சியை பெறும். நிறைய பேருக்கு தொழில் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி கிடைக்கும். இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்ப லாபஸ்தானத்தை குரு பார்த்தால் லாபம் உயரும். ஏன்னா குரு தான் பணத்தை தரக்கூடியவர். அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்த்தால் லாபம் உயரணும். தொழில் வழியா உயரும், வியாபாரத்தின் வழியா, வேலையின் வழியாக, புரோக்கரேஜ் பிசினஸ், கன்சல்டன்ட் போன்ற எந்த விதமான தொழில் வியாபாரம் சர்வீஸ் செக்டர்ல எதுல இருந்தாலும் அதுல வரவேண்டிய பணம் வந்து சேரும். புதிதாக நிறைய பணம் வருவதற்கான ஆர்டர்ஸோ அதற்கான ப்ராஜெக்ட் எல்லாமே இப்போ உங்களுக்கு சைன் ஆகும். ஏன்னா அந்த 11ஆம் இடம் தான் ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடம். அந்த ஆசையை நிறைவேற்றும் இடத்தை குரு உச்சம் பெற்று பார்ப்பதால் உங்கள் ஆசைகள், உங்கள் கனவுகள், நிறைய பேருக்கு கனவு வீடு கைகூடும். நிறைய பேருக்கு சொகுசு வண்டி வாகனம் வாங்குற யோகம் ஏற்படும். நிறைய பேர்த்துக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும், ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கணும், ஒரு ரிசார்ட் வாங்கணும். ஏன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. இன்னைக்கு போய் கேட்கிற இடத்தோட விலை நாளைக்கு ரெட்டிப்பாயிடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்பவே போய் நீங்க அட்வான்ஸ் கொடுக்கலாம். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறது, ஃபார்ம் லேண்ட் வாங்குறது, ரிசார்ட்ல ஒரு சைட் வாங்கி போடுறது, இது போன்ற பல்வேறு இன்வெஸ்ட்மெண்ட்களை செய்து நிரந்தர வருமானத்தை ஈட்டுவதற்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய நிரந்தர வருமானத்திற்கு நீங்கள் வழி செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு யோகமான காலங்கள் இந்த குரு பயிற்சி காலங்கள். இதை சரியாக பயன்படுத்துங்க. ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், வண்டி வாகனத்தை வச்சு தொழில் செய்யறோம், கொஞ்சம் விரிவுபடுத்தினா பரவாயில்ல. 2 டாக்ஸி வச்சு ஓட்டுறாங்க, இன்னும் ஒரு 2 இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல. கண்டிப்பா இப்ப போய் தைரியமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டி வாடகைக்கு விடலாம்னு நினைக்கிறேங்க. கட்டுனா இந்த இடத்துல வாடகைக்கு ஆள் வருவாங்களா? கட்டாயமா இந்த காலகட்டத்துல கட்டுங்க. வாடகைக்கு நீங்க கட்ட ஆரம்பிக்கும் போதே ஆள் வருவாங்க. ரொம்ப 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 அற்புதமான பீரியட். நீங்க எந்த ஆசையா இருந்தாலும், எந்த திட்டமா இருந்தாலும், எந்த கனவா இருந்தாலும் நீங்க இப்ப முயற்சி செய்யுங்க. 100 தடவை போய் பார்த்து ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இப்ப ஒரே தடவை போய் பாருங்க, அந்த வேலை நடந்துடும். ஒரு சின்ன ட்ரையல் போய் பாருங்க, அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் குரு பயிற்சி எவ்வளவு வேகமா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு. பிரம்மாண்டமான பீரியட்னு சொல்றதை விட பிரமாதமான பீரியட் நான் சொல்லுவேன். இந்த 1 வருஷத்தை யூஸ் பண்ற பல மகர ராசி, மகர லக்னக்காரங்க லைஃப்ல செட்டில் ஆயிடுவாங்க, பிசினஸ்ல செட்டில் ஆயிடுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான ஆர்டர், ஷெட்யூல் ஆர்டர்லாம் இந்த பீரியட்ல தான் கிடைக்கும். எங்கீங்க கடந்த காலத்துல தொழிலே நடத்த முடியலைங்க, சம்பளமே கொடுக்க முடியல, வாடகையே கொடுக்க முடியல. எப்படி இதெல்லாம் நடக்கும்? நடக்கும். முதல்ல நீங்க நம்பணும். குரு உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் தருவார். அப்ப அதை நம்பினாதானே நமக்கு அது வேலை செய்யும். நீங்க நம்பினாதானே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரணும், நீங்க நம்பணும். அப்பதான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். என் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவேன், நவீனமயமாக்குவேன், நல்ல மாடர்ன் மிஷினரிஸ் வாங்குவேன், டெக்னாலஜிஸ் நான் என்னோட பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். நான் வேலைக்கு போற இடத்துல என்னோட ஐடியாஸ் ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கும். அந்த ஐடியாஸை என்னோட மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுக்கணும், என்னோட மேனேஜர் புரிஞ்சுக்கணும், எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. உங்களை எல்லாம் புறக்கணிச்சவங்க, உங்களை எல்லாம் ஓரங்கட்டின பல மேனேஜர்ஸ், பல டீம் லீடர்ஸ் உங்களோட திறமையை இப்பதான் ரியலைஸ் பண்ண போறாங்க. நீங்க ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை பார்க்க போறீங்க. உங்கள் தனி திறமை இப்பதான் ஆக்டிவேட் ஆக போகுது. 3ஆம் இடத்துல வலுவா உங்க ராசிநாதன் இருக்கார். அதுவும் குருவோட பார்வையில உச்சம் பெற்ற குரு பார்வையில் இருக்கிறார். இந்த காலகட்டத்துல நீங்க எந்த புது முயற்சி வேணாலும் செய்யலாம். ஒரு சிலர் பிசினஸ்ல சில வித்தியாசமான அணுகுமுறையை, ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச்சை பண்ணலாம்னு நினைப்பாங்க. அது ட்ரையல் மாதிரி இருக்கும். இந்த ட்ரையல் எப்படி ஆகும்னு தெரியலையேங்க, இது வெற்றி அடையுமா? கேள்வியே கேட்காதீங்க, வெற்றி தான் அடையும். இந்த கிரக பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். நீங்கள் கடை கோடியில் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில விளிம்பு நிலையில் இருந்தாலும் சரி, வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்யும் காலம் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து தொடங்கியாச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், நீங்கள் வச்சது விளங்கும், நீங்க கைப்பட்டதெல்லாம் பொண்ணாகும். கவலையே படாதீங்க, பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில, நீங்க 6 வயசுல இருக்கீங்க, 10 வயசுல இருக்கீங்க, 30 வயசுல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த வயசுல எது நடக்கணும், எது கிடைக்கணும், நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா 6 வயதுல இருந்து 60 வயதுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பலன் உண்டு. நீங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கவர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் வராம இருக்கா, இப்ப போய் அப்ளை பண்ணுங்க, இப்ப போய் ஃபாலோ பண்ணுங்க, கிடைச்சிடும். அதே மாதிரி தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் சலுகை மானியம் கிடைக்கல அல்லது நலவாரியத்துல பதிவு பண்ண முடியலையா, இப்ப பதிவு பண்ணுங்க, கண்டிப்பா கிடைச்சிடும்.
ஒரு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் ஒரு ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்க்குறீங்க, கவர்மெண்ட்ல தான் எதிர்பார்க்கணும் இல்ல, பிரைவேட் ஸ்பான்சர்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க போய் இப்ப ட்ரை பண்ணுங்க. ஒரு கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணும், ஒரு பிராண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறோம், ஏதோ நம்ம ஓரங்கட்ட மாதிரி இருக்கு, அல்லது ஏதோ என்னோட திறமை அங்கீகரிக்கப்படலையோ, அல்லது ஒரே ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி கிடைச்சிட்டா நான் திரும்ப ஒரு ரவுண்ட் வந்துருவேங்க கலைத்துறையில நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு வரும். நீங்க நிச்சயமாக நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க. சுணங்கி மட்டும் போயிடாதீங்க. சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும் காலத்தில் நீங்கள் வேகம் எடுத்து விட்டால் போதும். இந்த காலகட்டத்துல வெற்றி அடையணுமா? காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு பழகுங்க. பெரிய சக்சஸ் கிடைச்சிடும். மகர ராசி மகர லக்னக்காரங்க இந்த ஒரு வருஷம் நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, நான் ஒன்னும் உங்களை ₹1,00,000 செலவு பண்ண சொல்லல. காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு பழகுங்க. தொடர்ந்து 108 நாள் எழுந்திருச்சு பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படலைன்னா கமெண்ட்ல போய் நீங்க பதிவிடுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்னையவே கேளுங்க. ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் நடக்கல? அவ்வளவு யோகம் நிறைந்த இந்த ஒரு வருடத்தை நம்ம சரியா பயன்படுத்தாம, அப்புறமா எனக்கு கிரக அமைப்பு நல்லா இல்ல, குரு அங்க போயிட்டாரு, குரு 8ல போய் மறைஞ்சிட்டாரு, சனி பகவான் செவ்வாய் வீட்டுக்கு போயிட்டாரு, இப்படி எல்லாம் பேச வேண்டாம். நல்ல கிரக அமைப்பை சரியா பயன்படுத்துங்க. ஒரு ஜோதிடராக, ஒரு குருவாக, ஒரு ஆன்மீகவாதியாக, ஏன் உங்களோட ஃப்ரெண்டா இல்ல ஒரு மென்டரா நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. இந்த கிரக அமைப்புல நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த ஒரு வருஷத்தை சூப்பரா பயன்படுத்துங்க. ஒரு மணித்துளியை கூட வேஸ்ட் பண்ணாம ரொம்ப ஆக்டிவா இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க. வெற்றி உங்கள் வசமாகும். வெற்றி உங்க காலடியில வந்து விழும். சக்சஸ் கண்டிப்பாக உங்களை தலை வணங்கி நிற்கும். ஒரு எக்ஸலன்ட் பீரியடை ரொம்ப ஏற்றம் மிகுந்ததா, முன்னேற்றம் மிகுந்ததாக லைஃபை செட்டில் பண்ணும் விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு உச்சம் பெறும் நாள் தான் மகா குரு பயிற்சி. இந்த மகா குரு பயிற்சி நாளில் நடக்கக்கூடிய 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் மகா குரு பயிற்சி யாகத்துல கலந்துக்குங்க. மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகா குரு பயிற்சி ஆகும். குரு அருள் இருந்துட்டா திருவருள் கட்டாயம் கிடைக்கும். இந்த குரு அருள் கிடைப்பதற்கும் லக்ஷ்மியின் அருள் தான் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்க வழி செய்யும். 16 செல்வங்களும் யாரிடம் இருக்கு? அஷ்ட லக்ஷ்மியிடம் இருக்கு. ஒரு லக்ஷ்மி கிட்ட 2 செல்வம் இருக்கு. அப்ப 16 செல்வத்தையும் தன்னுள் வைத்திருக்கும் அஷ்டலக்ஷ்மி நவகிரக ஆலயத்துல நடக்கக்கூடிய இந்த மகா குரு பயிற்சியாகும் ஜூன் 2 செவ்வாய்க்கிழமை குரு உச்சம் பெறும் நாளில் நடைபெறுகிறது. இது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. இந்த ஹோமத்தில் கலந்து கொள்றதுக்கு நானும் அன்னைக்கு ஆலயத்துக்கு வருகிறேன். நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கும் எப்படி வரணும் என்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, முன்பதிவு பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த தொழில் செய்ய போறோம், எங்க இடம் வாங்க போறோம், வீடு கட்ட போறோம், ஃபார்ம் ஹவுஸ், ஃபார்ம் லேண்ட், ரிசார்ட் வாங்க போறோமா, புது ரெனோவேஷன்ஸ் பண்ண போறோமா, ஜாப் டிரான்ஸ்ஃபர் வேணுமா, அல்லது என்ன பண்ணணும்னாலும் உங்கள் தசாபுத்தியை தெரிஞ்சுக்கிட்டு அதுல வரக்கூடிய யோக அமைப்புகள் அதை வந்து சரியா பயன்படுத்தி செஞ்சிடுங்க. இன்னும் ரிசல்ட் வேகமா வந்துடும். இன்னும் வேகமா நம்ம பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். எங்கேயாவது பணம் கொடுத்து சிக்க வச்சாலும் சரி, எந்த காலகட்டத்துல கேட்கணும், எப்படி கேட்கணும், நம்ம எப்படி முயற்சி செஞ்சா நமக்கு பணம் வரதுக்கான அமைப்பு நம்ம ஜனனகால ஜாதகத்துல இருக்கு. ஏன்னா கோச்சாரம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம பிறந்த கால ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி அந்த பலன்கள் அடிப்படையில நம்ம வேலை செய்யும் போது கண்டிப்பா எந்த சிக்கலையும் சரி, இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க, தீர்க்க முடியாத சிக்கலை, அதை கூட எளிமையாக தீர்க்கக்கூடிய வழியை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். குரு அருளும் திருமகளின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்து விட்டால் வெற்றி உங்கள் வசமாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஜூன் 2ஆம் தேதி உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல சேலம் மாவட்டம் தலைவாசல்ல நானும் வருகிறேன். நீங்களும் வாருங்கள். எல்லோரும் அன்றைய தினம் மகா குரு பயிற்சி யாகத்தில் சந்திக்கலாம் என்று கூறி மீண்டும் இன்னொரு சிறந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.